வணக்கம் சார். சார், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் வரும். செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்கு வந்து ஒட்டிவாக்கம், பொன்விளை களத்தூர், நெக்ஸ்ட்டு வந்து ஆனூர் வில்லேஜில் இருக்குது சார் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து 14 கிலோமீட்டர் வரும். ஒட்டிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் உங்களுக்கு. பார்க்க போகிறது ஒரு நஞ்சை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து தோட்டம் வைக்கிறதுக்கு சுற்றுலா பிளேஸ் அந்த இடம். உங்களுக்கு வந்து கிராமத்துலேருந்து கரெக்டாக வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும் சார். கிராமத்தில் வந்து வீடுகளுக்கு வந்து பேக் சைடில் இருந்து தார் ரோட்லேருந்து பாதை இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டு உங்களுக்கு கிராமத்து வீட்டுக்கு ஒட்டியே ப்ராப்பர்ட்டி வரும் சார். பின்னாடி இதெல்லாம் ஃபுல்லாக வீடு தான் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இது வந்து வில்லேஜ் போகிற பஸ் ரூட்டு சார். அது அந்த பஸ் ரூட்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே தான் இருக்குது. இதெல்லாம் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்க பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு ஒரு 25 சென்ட்டு சார் இடம். இதெல்லாம் கிராமத்துக்கு வீடு தான் உங்களுக்கு. உங்களுக்கு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து 14 கிலோமீட்டர் வரும் சார் உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக 14 கிலோமீட்டரு. அதுமாரி ஒட்டிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. ஆமாம், பாதை வந்து இந்த பாதை தான் சார். இது எஃப்எம்பியில் பாதை இருக்குது உங்களுக்கு. ரைட் லெஃப்ட்லாம் ப்ரைவேட் லேண்ட் உங்களுக்கு. இந்த பாதை வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் ரோடு வந்துடும். அதுலேயும் ரைட் எடுத்தால் செங்கல்பட்டு, லெஃப்ட் எடுத்தால் உங்களுக்கு திருக்கழுக்குன்ற ரூட் வரும் சார். இது ஒரு ரூட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் உங்களுக்கு, 16 கிலோமீட்டர் 16. அதேமாரி படாலம் வந்து ஜிஎஸ் ரோடு, படாலம் கூட்டு ரோடு இருக்குல்ல, அதுவும் வந்து இந்த இடத்துலேருந்து 16 கிலோமீட்டர் உங்களுக்கு. நேராக பார்த்தா தெரியும், அது தார் ரோடு. அதில் லெஃப்ட் எடுத்தால் உங்களுக்கு அந்த ஜிஎஸ் ரோடு போகலாம். ஆனால் 16 கிலோமீட்டர் உங்களுக்கு. திருக்கழுக்குன்றம் 16, ஜிஎஸ் ரோடு 16 கிலோமீட்டர் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டிக்கு தான் சார் பாதை உங்களுக்கு. இதெல்லாம் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்க போகிறது நஞ்சை லேண்டு சார். இது நஞ்சை லேண்டு தான். அது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தரிசாக இருக்குது சார் இடம். ஆமாம், இதுதான் பாதை உங்களுக்கு. பக்கத்தில் எல்லாமே ப்ரைவேட் லேண்ட் உங்களுக்கு. உங்களுக்கு இதை தாண்டி வில்லேஜில் வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸில் ஏரியா சார். ஏன்னா இங்கேருந்து ஜஸ்ட் வந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து பக்கத்தில் வந்து பாலார் ரிவர் போகுது உங்களுக்கு. அதனால் வந்து வாட்டர் சோர்ஸ்லாம் இங்கே அதிகபட்சம் வந்து ஒரு 50 அடி 60 அடி தண்ணி சார் உங்களுக்கு இந்த ஏரியாவில். இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரைவேட் லேண்ட் உங்களுக்கு. உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு வில்லேஜெலாம் இருக்குது பாருங்கள். வில்லேஜில் வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதையும் பாருங்கள். இது பேக் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் வரும் உங்களுக்கு. பாதை நல்ல பாதை தான் சார் உங்களுக்கு. கார் போகிற பாதை தான் உங்களுக்கு. இதை தாண்டி வில்லேஜில் வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இதுதான் பாதை. அது இந்த பாதை வந்து உங்களுக்கு எஃப்எம்பிலே இருக்குது சார். செங்கல்பட்டு கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து மொத்தம் ஏரியா 25 சென்ட்டு சார். இது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 14 கிலோமீட்டர் உங்களுக்கு. இது போய் லாஸ்ட்டு போயிட்டு லெஃப்ட்டு கட் ஆகும் சார் பாதை. இது வரைக்கும் உங்களுக்கு பாதை வந்து க்ளீனாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாதை வந்து க்ளீனாக இல்லை. ஏன்னா இப்போது நடப்பாதை நடந்தால் உங்களுக்கு வந்து பாதை க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். பட் வந்து பாதை வந்து எஃப்எம்பியில் பாதை இருக்குது. பட் வந்து க்ளீனாக இல்லை. இது வரைக்கும் போய் நிப்பாட்டிடுது. அதுலேருந்து ஃபுல்லாக பாதை இருக்குது. அதுலேருந்து ஒரு பாதை தான் உங்களுக்கு. நான் பாருங்கள், இது வரைக்கும் ஃபுல்லாக மண் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மண் அடிக்கலை. இது போய்ட்டு அகைன் வந்து லெஃப்ட்டில் கட் ஆகும் சார். இது வந்துட்டு அகைன் வந்து லெஃப்ட்டு கட் ஆகும். நான் பாருங்கள், மொத்தம் 25 சென்ட்டு சார். இது வரைக்கும் பாதை வரும். மாடு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே ப்ரைவேட் லேண்டு சார். இதெல்லாம் ப்ரைவேட் லேண்டு தான் உங்களுக்கு. இதான் சார் பாதை. இதுதான் பாதை. அது உங்களுக்கு இதில் போய் ரைட்டு போனால் உங்களுக்கு நேராக அந்த தாரோடு போய் ஜாயின் ஆகும். கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் சார் அதிகபட்சமாக. வந்துட்டு அப்படியே இது உள்ளே வரணும் சார் இடம். இது எல்லாமே எஃப்எம்பியில் பாதை இருக்குது. இது வரைக்கும் ஒரு இடம் வந்துட்டு இதான் சார். இந்த முள் இருக்கிற தான் இடம் தான் சார். இது ரைட் ஹேண்ட் சைடு தான். இது மொத்தம் வந்து 28 சென்ட்டு சார் இடம். 3 சென்ட்டு வந்து பாதைக்காக ஒதுக்கிட்டாங்க அவங்க. இதான் இடம். இதில் வந்து மெஷர் பண்ணி கல் போட்டு அளந்து கொடுத்துருவாங்க சார். ஏன்னா இதுக்கு பின்னாடி போகிற வயலுக்காக இவங்க வழி கொடுத்துட்டாங்க. ஒரு 3 சென்ட்டு வந்து வழி கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் சார். கிட்டத்தட்ட நல்ல ஃப்ரண்டேஜ் வரும் சார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 70 அடி 60 அடி மேலே வரும் சார் ஃப்ரண்டேஜ். அதை மெஷர்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சர்வே பண்ணி கல் போட்டு அளந்து கொடுத்துருவாங்க சார். இது வரைக்கும் வரும் சார் இடம். இதுலேருந்து இந்த பனைமரம் வரைக்கும் வரும் சார் இடம். இந்த பனைமரம் பார்த்தீங்களா, அதே விட இடம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரும் உங்களுக்கு. இடம் வந்து
நஞ்சை லேண்டு தான். நல்ல சாயில் உங்களுக்கு, நல்ல மரங்கள் வைக்கிறதுக்கு சூட்டபிளான பிளேஸ் இந்த இடம். வாட்டர் சோர்ஸ் நல்ல ஏரியா உங்களுக்கு. ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேஸ் இந்த இடம். இடம் வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் சார் உங்களுக்கு. இடம் வந்து நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இடம் வந்து தனிப்பட்டா தான் சார் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சார் உங்களுக்கு நஞ்சை லேண்டு தரிசாக தான் இருக்குது. பேக் அந்த பனைமரம் வரைக்கும் வரும் சார் இடம் உங்களுக்கு. இதை தாண்டி ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாரி சர்வீஸுக்கு நமக்கு ஈஸி சார். பக்கத்துலேயே போஸ்ட் இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் பக்கத்துலேயே போஸ்ட் இருக்குது உங்களுக்கு. இடம் பாருங்க, இதெல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இடம். உங்களுக்கு வந்து வேக்கன் லேண்டு தான் உங்களுக்கு. இது பின்னாடியே போஸ்ட் இருக்குது சார் உங்களுக்கு. தூரத்துலேயே உங்களுக்கு போஸ்ட் இருக்கிறதுனால சர்வீஸும் நமக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட் போட்டால் போதும். உங்களுக்கு வந்து நல்ல மண். இடம் வந்து க்ளீனாகலாம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. க்ளீன் பண்ணி உங்களுக்கு சார் ஃபென்சிங் போட்டால் இடம் வந்து நல்ல ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. இது இந்த மேடு வரைக்கும் வரும் சார் இடம். அப்படியே இந்த மேடு வரைக்கும் வரும். அந்த கல் பார்த்தீங்களா, கல் ரைட் ஹேண்ட் சைடு தான் இடமே. அப்படியே இடம் தான், இதான் இடம் உங்களுக்கு. இதை தாண்டி ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு சார். மொத்தம் வந்து 25 சென்ட்டு. இது மொத்த விலை வந்து அவங்க கோட் பண்ணி ரேட்டு வந்து ஃபைனலாக வந்து 22 லட்ச ரூபா கேட்குறாங்க சார் இது. ஆமாம், இது டோட்டல் வந்து 25 சென்ட், அதாவது 10,900 சதுரடி. உங்களுக்கு வந்து சதுரடி கணக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான் சார் உங்களுக்கு. ஆமாம், வெறும் ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் 200 தான் சார் இது. இடம் வந்து பட்டா ப்ராப்பர்ட்டி. இது ஒரு நஞ்சை லேண்டு தான். அது நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டான பிளேஸ் தான். ஏன்னா இதை தாண்டி உங்களுக்கு பாதை இருக்குது பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வந்து பாதை இருக்குது. இது ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மொத்த விலையே 22 லட்ச ரூபா சார் இது. நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக 47 கிலோமீட்டரில் ஒரு 25 சென்ட் வந்து மொத்த விலையே வந்து 22 லட்ச ரூபா. ஆமாம், இதை தாண்டி ஃபுல்லாக அக்ரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு ஒரு 25 சென்ட், அதாவது ஒரு 10,900 சதுரடி. இதெல்லாம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க சார். இங்கே பாருங்கள், போஸ்ட்டும் இங்கே பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. மொத்தம் 25 சென்ட்டு. மொத்த விலை வந்து 22 லட்ச ரூபா. டோட்டல் ஏரியா வந்து 25 சென்ட்டு. டோட்டல் ப்ரைஸ் வந்து 22 லேக்ஸ். 22 லட்ச ரூபா. நன்றி சார்.